இமாச்சல பிரதேசத்தில் விபத்தில் சிக்கி காணாமல் போன வெற்றி துரைசாமியின் உடல் 9 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கிறது. அவரது உடலை கண்டுபிடித்த ஸ்கூபா வீரருக்கு 1 கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்பட உள்ளது. முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி கடந்த 4ஆம் தேதி ஹிமாச்சல பிரதேசத்தில் கார் விபத்தில் சிக்கி காணாமல் போனார். இவருடன் சென்ற கார் ஓட்டுநர் தஞ்சின் உயிரிழந்த நிலையில் அவரது நண்பர் கோபிநாத் படுகாயத்துடன் உயிர் தப்பினார். காணாமல் போன வெற்றியை கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகளில் கடந்த 8 நாட்களாக தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், கடற்படையினர், உள்ளூர் காவல்துறையினர், தனியார் நீச்சல் வீரர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வந்தனர். வெற்றியின் உடைமைகள் மற்றும் செல்போனை காரில் இருந்து எடுத்த நிலையில் பாறைகளின் இடுக்குகளில் இருந்து மூளை பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மூளை பாகம் வெற்றியுடையதாக இருக்க வாய்ப்புள்ளது என கருதி DNA பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் 13 கிலோமீட்டர் அளவில் சட்லஜ் நதியில் வெற்றியை தேடிய நிலையில் ஸ்கூபா டைவிங் வீரர்கள் நீரின் ஆழம் வரை சென்று வெற்றியை தேடினர். பாறை இடுக்குகளில் கண்டறியப்பட்ட மூளை திசுக்கள் வெற்றியுடையதா என கண்டறிய அவரது பெற்றோர்களின் இரத்த மாதிரிகளை கீழ்ப்பாக்கம் தடயவியல் மருத்துவர் வினோத் நேரில் வந்து எடுத்து பின்னர் அந்த இரத்த மாதிரிகளை காவல்துறையிடம் ஒப்படைத்த நிலையில் அதை தற்போது ஹிமாச்சல பிரதேச மாநிலத்திற்கு அனுப்பி வைத்தனர். 9 நாட்களாக வெற்றியை தீவிரமாக தேடி வந்த நிலையில் விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் சட்லஜ் நதியில் பொவாரி என்ற இடத்திற்கு அருகே ஸ்கூபா டைவிங் வீரர்கள் வெற்றியின் உடலை மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட வெற்றியின் உடலை அருகிலுள்ள சிம்லா அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு எம்பால்மிங்கும் செய்யப்பட உள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த அவரது தந்தை சைதை துரைசாமி விமானம் மூலமாக ஹிமாச்சல பிரதேசத்திற்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் வெற்றியின் உடலை கண்டறிந்த ஸ்கூபா வீரருக்கு ஏற்கனவே அறிவித்தது போல் 1 கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என சைதை துரைசாமி கூறியிருப்பதாக ஹிமாச்சல பிரதேசம் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அங்குள்ள சுந்தர் நகர் பகுதியைச் சேர்ந்த ஸ்கூபா வீரருக்கு 1 கோடி ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இதற்கிடையே வெற்றி துரைசாமி மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். மகனை இழந்து சோகத்தில் வாடும் சைதை துரைசாமியின் துயரத்தில் தானும் பங்கேற்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், சைதை துரைசாமிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவிப்பதாக அறிக்கை மூலம் கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.